So in the video we are going to look into the engineering behind web application firewall. So நேற்று வந்து how to integrate web application firewall, அதாவது mod security and core rule sets OASP CRS with OpenTrust பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து என்னென்னா அந்த வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வாலை மேனேஜ் பண்ண தெரியணும். how to engineer web application firewall, how to change, modify something or delete something or whatever, ஃபால்ஸ் பாசிட்டிவ்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணோம், பிளாக் பண்ணோம், அலோவ் பண்ணோம், சில முக்கியமான விஷயங்கள் வந்து இது தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இதில் வந்து மேக்ஸிமம் நான் டெர்மினல் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் இந்த பார்ட் 24 டெக்ஸ்ட் கூகுள் ட்ரைவில் போகுது இல்லையா, இதை பற்றியே அப்படியே டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் அந்தந்த ஃபைல்ஸில் போய்ட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி செக் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் சம் குட் ஹேண்ட்ஸ் ஆன். ஸோ லினக்ஸ் யூசர்ஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ முக்கியமான டைரக்டரி வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணது ஓப்பன்ட்ரஸ்டியோட வந்து யூசர் லோக்கல் ஓப்பன்ட்ரஸ்டி என்ஜினெக்ஸ் மாட்செக். ஸோ அந்த ஃபைலுக்குள்ளே ஃபஸ்ட்டு போயிடுங்க. அந்த ஃபைலுக்குள்ளே போயிட்டிங்கன்னா லிஸ்ட் பண்ணிங்கன்னா யூ வில் ஹேவ் திஸ் ஃபைல் விச் இஸ் கால்ட் அஸ் main.conf, which is very important. இந்த main.conf ஃபைலில் தான் நம்ம build.confல கொண்டு போய் மேப் பண்ணி mod security ஆன்னு சொல்லியிருப்போம். ஸோ அந்த main.confக்குள்ளே என்னென்ன இருக்குன்னா ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் இருக்குது. அந்த 3 இம்பார்ட்டன்ட் ஃபைலில் ஃபஸ்ட்டு ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா we call it as modsecurity.conf. இதில் தான் நம்ம வந்து அந்த மொத்த வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் ரூல் இன்ஜினையே ஆன் பண்ணுறோம். அது ஒன்று. அப்புறம் இன்னொரு பர்பஸ்க்கு அது யூஸ் ஆகும். அதாவது ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்மளுடைய செக்யூர் வெப் கேட்வே பின்னாடி கூட ப்ரொடெக்டடாக இருந்ததுன்னா அந்த அப்ளிகேஷன் ஏதாச்சும் அப்லோடு, டவுன்லோட் மீன்ஸ் ஃபைல் அப்லோட் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதனுடைய சைஸஸை டியூன் பண்ணுறதுக்கு வந்து இந்த modsecurity.confல தான் நம்ம பண்ணுவோம். அடுத்தது இந்த CRS setup.conf. ஸோ உங்களுக்கு இங்கே ஃபுல் பார்த்து அந்த ஃபைல் அப்படியே இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த CRS setup.conf ஃபைலில் நம்ம என்ன பண்ணுவோம்னா த்ரெஷோல்டு வேல்யூஸ் செட் பண்ணுவோம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சில ப்ரெடிக்ஷன் டெக்னிக் மாதிரி mod செக்யூரிட்டியை டியூன் பண்ணியிருப்பாங்க அந்த CRS கோர் ரூல் செட் ரூல் ஃபைலில், அது கான்ஃபிக் ஃபைலில். இன்பவுண்டு த்ரெஷோல்டு ரிக்வஸ்ட் லிமிட்டு, அவுட்பவுண்டு த்ரெஷோல்டு ரிலெக்ஷன், அனாமலி டிடெக்ஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு த்ரெஷோல்டு வேல்யூஸ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ .NETக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஒரு வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வாலுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ தேர் ஆர் டோட்டலி 2 ரூல்ஸ், 2 ரூல் இருக்குது. அந்த 2 ரூல் வந்து கொஞ்சம் ஃபால்ஸ் பாசிட்டிவ்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த த்ரெஷோல்டு வேல்யூஸை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் அந்த ரூலை ப்ராப்பராக ஃபைன் டியூன் பண்ணோம். ஸோ அதை நீங்கள் வந்து வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் அந்த இன்பவுண்ட் த்ரெஷோல்டு வேல்யூ, அவுட்பவுண்ட் த்ரெஷோல்டு வேல்யூவும் நம்மளால் டிரைவ் பண்ண முடியும். அது கொஞ்சம் டீட்டெயில்டாக கீழே இருக்குது, அதை பார்ப்போம். ஸோ அடுத்தது வந்து வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வாலுக்குள்ளே எந்த டைரக்டரிக்குள்ளே ரூல்ஸ் இருக்கணும்னா இந்த டைரக்டரிக்குள்ளே தான் அந்த ரூல் ஃபைல்ஸ் இருக்குது. அந்த ரூல் ஃபைல்ஸில் வந்து நம்ம எந்த CRS ஃபைல் வந்து அப்டேட்டட் டவுன்லோட் பண்ணாலுமே நம்ம எந்த ரூல் ஃபைல்குள்ளே போய் எந்த மாடிஃபிகேஷன் பண்ண மாட்டோம். நம்ம வந்து ஒரு எக்ஸ்க்ளூஷன் ரூல் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா அந்த ரூல் டைரக்டரிக்குள்ளே போயிட்டு அந்த எக்ஸ்க்ளூஷன் ரூல் ஒன்று இருக்குது. அந்த எக்ஸ்க்ளூஷன் ரூலுக்குள்ளே நம்மளுடைய கஸ்டம் பிளாக் ரூல்ஸ் எழுதலாம், கஸ்டம் அலோடு ரூல்ஸ் ஆர் எக்ஸ்க்ளூட் ரூல்ஸ் எழுதலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து இங்கே இருக்கிறது, இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறது எதுவுமே கமாண்ட்ஸு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இல்லை, ஜஸ்ட் ஒரு தியரி டிஸ்கஷன் தான். ஸோ இந்த டைரக்டரிக்குள்ளே போயிட்டு நீங்கள் இந்த பர்டிகுலர் ரூல் ஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த இது தப்பாக இருக்குது. ஸோ இதை ப்ராப்பராக அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஓப்பன்ட்ரஸ்டியே இங்கே இல்லை. ஸோ ஐ திங்க் மேபி நான் காப்பி பேஸ்ட் பண்ணும்போது தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய அந்த ரூல்ஸ் டைரக்டரி. இந்த ரூல்ஸ் டைரக்டரிக்குள்ளே தான் நிறைய ரூல்ஸ் இருக்கும். ஸோ இது ஒன்று மட்டும் நான் கமாண்டில் போட்டு பார்ப்போம் அந்த ரூல்ஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ நம்ம டெர்மினல் இங்கே இருக்குது. ஸோ இந்த ரூல்ஸ்குள்ளே போயிட்டு இந்த எல்எஸ் அடித்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா ரூல்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாமே SQL இன்ஜெக்ஷன்னு, கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்கெல்லாம் எக்கச்சக்கமாக அவங்களே போட்டிருப்பாங்க. PHP, ஜாவா எல்லாமே இருக்கும், ஷெல்லுக்கு எல்லாமே. ஸோ நம்ம வந்து கேம் விளையாடுறது வந்து இந்த ஒரு எக்ஸ்க்ளூஷன் ரூலில் மட்டும்தான் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன்ல, அந்த ரூலில் மட்டும்தான் நீங்கள் வந்து கஸ்டம் பிளாக்கிங், கஸ்டம் அலோட் ரூல்ஸு, ஐடி ரிமூவ் பண்ணுறதுலாம் தயவுசெய்து வந்து நான் ஹைலைட் பண்ணாத ரூல் கான்ஃபிகை தவிர்த்து வேறு எந்த ஃபைலையும் தொட்டுறாதீங்க. யூ மே ஃபேஸ் எரர்ஸ். ஸோ அதை கை வைக்கவே வேண்டாம். ஸோ இந்த எக்ஸ்க்ளூஷன் ரூல்ஸில் மட்டும் நீங்கள் மேனேஜ் பண்ணால் போதும். ஓகே. ஸோ இப்போது இந்த ரூல் ஃபைலுக்குள்ளே ஒரு சின்ன இன்ஜினியரிங் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் தான் எக்ஸ்க்ளூஷன், கஸ்டம் ரூல்ஸ் எல்லாமே இதில் தான் பண்ணுவோம். கஸ்டம்னா பிளாக்கிங்கும் பண்ணலாம், அலோவும் பண்ணலாம், லாக் ஆலும் பண்ணலாம். சரியா? 3 விஷயங்கள் பண்ணலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஜென்ரலாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம ஒரு கஸ்டம் ரூல் எழுதுகிறோம்னா அதனுடைய ரெஃபரன்ஸ் ஐடி வந்து ஐ வில் ஸ்டார்ட் வித் 1 ஃபாலோட் பை 6 zeros. ஸோ இதில் ஒரு ரூல் ஐடி நான் ஒன்று டிஃபைன் பண்ணுவேன், ஒரு ரூலையே டிஃபைன் பண்ணுவேன். அந்த ரூலோட பர்பஸ் வந்து லாக் ஆல்.
மீன்ஸ் ரிக்வஸ்ட் ரெஸ்பான்சஸ் ரிக்வஸ்ட் உள்ளே வருது எதெல்லாம் அப்ளிகேஷனுக்கு ரிக்வஸ்ட் உள்ளே வருதோ அது எல்லாமே இட் வில் கெட் லாக்டு. அது பிளாக்கிங்காக இருந்தாலும் அலோடு அதெல்லாம் கன்சிடர் ஆகாது. என்ன ரிக்வஸ்ட் உள்ளே வந்துடுமோ அது லாக் ஆகி சேவ் ஆகிடும் அந்த URI ஃபங்க்ஷன். சரியா, அது ஒன்று. ஸோ அதை வந்து நம்மளுடைய ரெஃபரன்ஸ் ரூல் ஐடியை க்ரியேட் பண்ணிக்கிட்டு அந்த ரூலை டிஃபைன் பண்ணக்கப்புறம் மேலே வந்து அந்த ரூல் ஐடிஸை நீங்கள் கஷ்டமாக போட்டுக்கிட்டே அப்படி ரிவர்ஸில் போயிட்டே இருக்கலாம். அதை டாப்பில் அப்படியே போட்டுட்டு போங்கன்னு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூல் ஐடிக்கு ஒன்று மைனஸ் பண்ணால் இந்த வேல்யூ வரும்னா இது ஒரு பிளாக்கிங் ரூல். அதுக்கப்புறம் இன்னொன்று மைனஸ் பண்ணி இன்னொரு பிளாக்கிங் ரூல் அப்படியே சொல்லிட்டு நீங்கள் பிளாக்கிங் ரூல்ஸை டிஃபைன் பண்ணிக்கிட்டே போகலாம் கஷ்டமாக ஆஸ் யூ டூ. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் ரூலுக்கு கீழே இருக்கிற ரூலை நீங்கள் அப்படி இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே போனீங்க. இந்த சைடு நீங்கள் மேலே போகும்போது டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே போனால் பிளாக்கிங், இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே போனால் அலோயிங். ஸோ ஒயிட் லிஸ்டிங் பண்ணோம்னா இதுக்கு அடுத்த வேல்யூலேருந்து அப்படியே 1 2 3 4 இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அலோயிங் ரூல்ஸை போடலாம். ஸோ இது வந்து ரெஃபரன்ஸ் லாகால் ரூல் இருக்குது. அந்த ரூல் என்னங்கிறது கீழே சொல்லணும். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ ஜென்ரலாக இந்த ரூல் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மோஸ்ட்லி ஃபார் கஸ்டம் ரூல்ஸ் டிஃபைன் பண்ணுறது தான். கஸ்டம் எக்ஸ்க்ளூஷன் ஆர் கஸ்டம் பிளாக்கிங் ரூல்ஸ் ஆர் கஸ்டம் லாகால் ரூல், அது ஒன்று. ஸோ வேஃப் ரூல்ஸ் லொக்கேஷன் நான் திருப்பி இங்கே ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அது ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன், பட் ஸ்டில் ஷோயிங் இட் இன் அந்த சேம் டைரக்டரி. ஸோ இதெல்லாம் ரூல்ஸ் இருக்குது. நான் இந்த ஃபைலில் தான் நான் என்னுடைய கஸ்டம் ரூல்ஸை டிஃபைன் பண்ணுவேன், வேறு எங்கேயுமே கை வைக்க மாட்டேன். ஸோ அதான் மெயின் கீ ஃபைலே. ஸோ இந்த இடத்துல வந்து டைரக்டரி தப்பாக இருக்குது, அதை ப்ராப்பராக மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் அ ரூல் ஐடி ஒரு வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வாலில் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரூல்ஸ் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா 901 ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல எக்கச்சக்கமாக ரூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு ரூல் ஃபைலுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய ரூல் ஐடிஸ் இருக்கும். அந்த ரூல் ஐடி வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் ஃபால்ஸ் பாசிட்டிவ்ஸ் உங்கள் ஃப்ரேம் ஒர்க்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா அந்த ரூல் ஐடியை பற்றி என்னென்னு ஃபஸ்ட்டு படித்து பாருங்கள். ஒயிட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரூலையே நீங்கள் ஆஃப் பண்ணணும். அது கொஞ்சம் உங்களுக்கு அனாயிங்காக இருக்குது, உங்களுக்கு தேவையில்லை உங்கள் அப்ளிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்குக்கு அப்படின்னா இந்த டைரக்டரிக்குள்ளே ரூல் டைரக்டரிக்குள்ளே போயிட்டு உங்களுடைய எக்ஸ்க்ளூஷன் ரூல் நான் சொன்ன அந்த 900 எக்ஸ்க்ளூஷன் ரூல்ஸ் பிஃபோர் CRS மீன்ஸ் அதில் தான் பேர்லேயே இருக்குது பாருங்கள், 900 எக்ஸ்க்ளூஷன் பிஃபோர் CRS. பிஃபோர் CRSனால் பிஃபோர் அவங்க 901 ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அதுக்கு முன்னாடியே, அதாவது ரிக்வஸ்ட் உள்ளே வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஒயிட் லிஸ்ட்டாக இல்லையான்னு சொல்லிடணும். ஸோ அது கீழே வந்து போகும்போது இந்த ரூல் ஐடி இருந்தால் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணாதீங்க ரிமூவ்டு. அதை த்ரூ அவுட்டாக குளோபலாக ரிமூவ் பண்ண போகிறீங்க. அந்த ரூல் ஐடி எந்த கான்ஃபிக் ஃபைலுக்குள்ளே இருந்தாலும் சரி அந்த பர்டிகுலர் ரூல் ஐடியை வந்து இந்த ஃபைலுக்குள்ளே போயிட்டு இந்த ஒரு கமெண்ட் போட்டுட்டு இதே சின்டாக்ஸில் அந்த ரூல் ஐடியை நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஓப்பன் ரெஸ்டியை ஒரு தடவை கான்ஃபிகரேஷன் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரீலோடு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரிக்வஸ்ட் வந்து பாஸ் ஆகி உள்ளே போகும். ஸோ இந்த ரூல் வந்து ஃபர்தராக யூஸ் ஆகாது, பிளாக்கிங்கில் இருக்காது. பட் அதனுடைய சீரியஸ்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த ரூல் ஐடியை ரிமூவ் பண்ணுங்கள். என்ன செக்யூரிட்டி இம்பேக்ட் இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணணும், அது ஒன்று. அப்புறம் இம்பார்ட்டன்ட் பிளாக் ரூல்ஸ். ஸோ இங்கேயும் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது, சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்து பிளாக்கிங் ரூல்ஸ் அப்படின்னா நான் வந்து இன்னொரு வேர்டு இங்கே யூஸ் பண்ணுறேன். பிளாக் ரூல்ஸ்னு சொல்கிறத வந்து கஸ்டம் பிளாக் ரூல்ஸ்னு சொல்லிக்கிட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இம்பார்ட்டன்ட் கஸ்டம் பிளாக் ரூல்ஸ். ஸோ இப்போ இந்த டைரக்டரிக்குள்ளே போயிட்டு இந்த கான்ஃபிகரேஷன் அந்த ஒரு கான்ஃப் ஃபைலுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா தயவுசெய்து இங்கே என்ன இருக்கோ அப்படியே காப்பி பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் வரும் பாருங்கள் லாக் ஆல், இந்த லாக் ஆல் ரிக்வஸ்ட் மேலே இருக்கிற பார்த்தீங்களா, இதை அப்படியே எடுத்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க உள்ள. இது எல்லாமே கஸ்டம் பிளாக் ரூல்ஸ் தான். இது போட்டுட்டிங்கன்னா என்ன அட்வான்டேஜ் நான் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஸோ இங்கேருந்து அப்படியே செலக்ட் பண்ணி இது வரைக்கும் எடுத்து தயவுசெய்து உள்ளார பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இது என்னங்கிறத சொல்கிறேன். இந்த ரூல்ஸ்லலாம் நான் பிளாக்கிங் ரூல்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்கேன். என்னங்கிறது சொல்கிறேன். அந்த ரூல்ஸ் வந்து வல்னரபிலிட்டி ஸ்கேனர்ஸ் வேர்ல்டு வைடு, அது ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, எத்திக்கல் ஹேக்கிங் யூஸ் பண்ணாலும் சரி, அவங்களுடைய யூசர் ஏஜென்ட்ஸினுடைய டெஃபரன்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து நான் வந்து அந்தந்த ரூல் ஐடியில் ரெஸ்பெக்டிவ் ரூல் ஐடிக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இங்கே இவ்வளோ இருக்குது. அதே மாதிரி மேலே இருக்க இந்த ரூலில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும், ஸ்பைடர் ரீடர்லாம். அந்த மாதிரி ரிக்வஸ்ட் உள்ளே இருந்ததுன்னா யூசர் ஏஜென்ட்ஸை பேஸ் பண்ணி இந்த பிளாக்கிங் கஸ்டம் ரூல்ஸ் வந்து பிளாக் பண்ணிடும். ஸோ உங்கள் அப்ளிகேஷனில் வல்னரபிலிட்டி என்ன இருக்குதுன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அது ஒரு எத்திக்கலாக இருந்தாலும் சரி, அன்எத்திக்கலாக ஹேக்கிங் அந்த மாதிரி பண்ணாலும் சரி. ஸோ வல்னரபிலிட்டி ஐடென்டிஃபை பண்ணாமல் இருக்கும். அதனால் தயவுசெய்து இந்த ரூலை பிளைண்டாக காப்பி பண்ணி உங்களுடைய வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வாலில் இந்த பிளாக்கிங் ரூலை தயவுசெய்து போட்டுடுங்க.
சரியா? அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ரூல்ஸ்னால ஃபால்ஸ் பாசிட்டிவ் வரும். அதை எக்ஸ்க்ளூட் பண்ணோம்னா நீங்கள் இன்க்ரிமெண்டலாக நான் சொன்ன வேல்யூ கீழே போயிட்டு இந்த இடத்துல இன்க்ரிமெண்டலாக கீழே போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன கஸ்டம் ரூல் வந்து இந்த மாதிரி மேலே அப்படியே போட்டுக்கிட்டே போங்க. அதில் ஏதாச்சும் ஃபால்ஸ் பாசிட்டிவ் வந்துன்னா எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுனா இந்த ரெஃபரன்ஸு கீழே அப்படியே போட்டே போங்க. இப்போ நம்ம அடுத்தது பார்க்க கூடியது அந்த எக்ஸ்க்ளூஷன் லாகால் ரூல். ஓகே, சரி. லாகால் ரூல்னா பிளாக்கிங் ஆர் அலோயிங் சம்திங். அது எங்கே லாக் ஆகும்னா இந்த டைரக்டரி தான், வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால்க்கு. வார் லாக், மாடு செக்யூரிட்டி, ஆடிட் லாக், அந்த பாத்தில் இருக்கிறது நீங்கள் டைல் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த இடத்துலையும் நான் கொஞ்சம் அந்த கரெக்டாக சொல்லலை. ஸோ அந்த ரூல்ஸ் டைரக்டரி கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிடுவோம். ஸோ திருப்பி அதே ரூல் தான், அதே கான்ஃபிக் ஃபைல் எக்ஸ்க்ளூஷன் ரூல்ஸ்குள்ளே போயிட்டு லாக். ஸோ இது வந்து என்னென்னா, இட் இஸ் நாட் கோயிங் டு அலோ ஆர் பிளாக் சம்திங், இட் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு லாக் எவ்ரிதிங், ஆல் த ரிக்வெஸ்ட் தட் இஸ் கம்மிங் இன்சைட் டு யுவர் அப்ளிகேஷன். அதை நீங்கள் வந்து எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங், ஃபார் கேஸ் ஸ்டடி, யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் இல்லையா. ஒரு ரிசர்ச்க்காக யூஸ் பண்ணலாம். வெதர் ஹேக் தான் ஆகுதா இல்லை லெஜிட்மேட் ரிக்வெஸ்ட் வருதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிது. எல்லா ரிக்வெஸ்ட்டையும் வந்து நீங்கள் லாக் பண்ணணும் எப்படி இருந்தாலும். ஸோ அதுக்காக தான் இந்த ரூலையே வந்து வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வாலில் போடுறேன். ஸோ நீங்கள் எத்தனை அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ரெஸ்ட்டில் போட்டாலும் சரி, எல்லா ரிக்வெஸ்ட்டும் இந்த காமன் வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் வழியாக தான் போகும். ஸோ எல்லா ரிக்வெஸ்ட்டுமே இங்கே லாக் ஆகிடும். ஸோ அதுக்கு இந்த ரூல், அதனால தான் சொன்னேன், அந்த 1 ஃபாலோடு பை 6 zeros ஐடியில் நீங்கள் அந்த லாக் அலோ ஆல் ரூல் அந்த ரூலை போட்டுட்டு இந்த ஐடிக்கு வந்து டிக்ரிமெண்டலாக போட்டால் பிளாக்கு, இந்த ஐடிக்கு இன்க்ரிமெண்டலாக போட்டுட்டிங்கன்னா எக்ஸ்க்ளூஷன் ரூல்ஸ் போடலாம். ஸோ இங்கே சொன்ன கான்செப்ட் வந்து அளவு உங்களுக்கு வந்து இப்போ புரியும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த ஐடியை ரெஃபரன்ஸில் நான் கொடுத்துருந்தேன். சரி, ரைட்டு. ஸோ இப்போ வந்து இதை பற்றி படிச்சிட்டோம். ஸோ இந்த ரூலை அப்படியே உள்ளே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பிளாக் ஆல் போட்டு அதுக்கு அடுத்தது வந்து இந்த ரூலை போட்டுருங்க. இப்போ எக்ஸ்க்ளூஷன் பண்ணணும். ஸோ இங்கே ஒரு சேஞ்ச் இருக்குது. ஸோ இந்த பார்த்திங்க கரெக்டாக போடலாம். ஸோ இந்த எக்ஸ்க்ளூஷன் ரூல்ஸ் அந்த டைரக்டரி பாத்துக்குள்ளே போயிட்டு இந்த எக்ஸ்க்ளூஷன் ரூல்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ வந்து வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் வந்து அந்த வார் லாக், மாடு செக்யூரிட்டி, ஆடிட் லாக் ஃபைலில் பிளாக்கிங் யூஆர்ஐஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். சம்டைம்ஸ் அது லெஜிட்டிமேட் ட்ராஃபிக்லாம் இருக்கலாம். ஸோ OWASP டாப் 10 CRS ரூல் செட்ஸில் ஏதாச்சும் ஒன்று ஃபால்ஸ் பாசிட்டிவ் வந்தது அப்படின்னா அந்த பர்டிகுலர் யூஆர்ஐயை வந்து பிகாஸ் ஏதாவது த்ரெஷோல்டு லிமிட் யூஸ் பண்ணுறோம்ல, இன்பவுண்ட் அனாமலி டிடெக்ஷன், அவுட்பவுண்ட் அனாமலி டிடெக்ஷன், அதில் அந்த த்ரெஷோல்டு வேல்யூவில் சம்டைம்ஸ் ஃபால்ஸ் பாசிட்டிவ்னால மாட்டிக்கிச்சு அப்படின்னா அந்த லெஜிட்டிமேட் ட்ராஃபிக் அலோவ் பண்ணணும்னு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரூல் அப்படியே எடுத்து உள்ளே போடலாம். போட்டுட்டு அந்த பர்டிகுலர் யூஆர்ஐங்கிறத என்னென்னு நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு, இப்போ நான் ஹைலைட் பண்ணியிருக்கிற அந்த வேரியபிளில் அந்த யூஆர்ஐயை அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு இன்க்ரிமெண்டலாக நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணோம் ஃபஸ்ட்டு, இதுதான் ரெஃபரன்ஸு, அப்படியே இந்த லாஸ்ட் டிஜிட் இருக்குல்ல, இதை 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு உங்களுக்கு தேவையானதை பிளாக் ஆகிறதெல்லாம் அந்த லெஜிட்டிமேட் யூஆர்ஐஸை லிஸ்ட் பண்ணிக்கிட்டு 1 by 1 இந்த ரூல் அப்படியே ரிப்பீட்டடாக கீழே போட்டுக்கிட்டே போனீங்கன்னா வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் ரெஸ்ட்டியை ஒரு ரீலோட் பண்ணிவிடுங்க. இட் வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங். அந்த ரூல் பிளாக் ஆனது 403 ரெஸ்பான்ஸ் அடிச்சிருக்கோம். அந்த 403 ரெஸ்பான்ஸ் வந்து பிளாக் ஆகாமல் ஒர்க் ஆகும். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் என்னுடைய ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஃபேஸ் பண்ணது வந்து வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் OWASP டாப் 10 CRS பிளாக் பண்ணுறது வந்து 403 தான். 400 பேட் ரிக்வெஸ்ட்டும் 403 ஃபார்பிடன் விச் இஸ் பிளாக்கிங். 403ங்கிறது ஆக்சஸ் டினைட் பிளாக்கிங், 400ங்கிறது பேட் ரிக்வெஸ்ட். ஸோ இந்த ரெண்டுலேயும் தான் மேக்ஸிமம் சிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா, ஸோ இப்போ அதாவது உங்கள் அப்ளிகேஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது, அதில் எந்த யூஆர்ஐ பிளாக் ஆகிருக்குங்கிறது கண்டுபிடிக்கிறது, அந்த வார் லாக், மாடு செக்யூரிட்டி, ஆடிட் லாக் ஃபைலாக பார்க்குறது, தேடுறது ரொம்ப ரொம்ப ஹெட்டேக். ஏன்னா அவ்வளோ ஜங்க் டேட்டா அதுக்குள்ளே இருக்கும். அதை ரிஃபைன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேங்கன்னா, அந்த CD /war log டைரக்டரிக்குள்ளே மாடு செக்யூரிட்டி, ஆடிட் லாக்னு அந்த ஃபைல் இருக்குது இல்லையா, அந்த ஃபைலுக்குள்ளே நான் ஒரு மொத்தம் 3 பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸ் போட்டிருக்கேன். 400.py, 403.py, alluri.py. 400.py ஃபைலை பைத்தான் 3 ஸ்பேஸ் 400.py அடிச்சிங்கன்னா 400 பேட் ரிக்வெஸ்டால் பிளாக் ஆகிருக்கிற அந்த யூஆர்ஐ செக்ஷன் மட்டும் உங்களுக்கு ஃபில்டர் ஆகி வரும். அந்த வார் லாக், மாடு செக்யூரிட்டி, ஆடிட் லாக் ஜங்க் ஃபைலேருந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அதே மாதிரி 403.py ஃபைலை ரன் பண்ணிங்கன்னா அதே மாதிரி எதெல்லாம் வந்து ஆக்சஸ் டினைட் 403 ஆச்சோ பிகாஸ் ஆஃப் ஃபால்ஸ் பாசிட்டிவ் அது மட்டும் அங்கே லிஸ்ட் ஆகும்.
ஆல் யூஆர்ஐங்கிறது நான் சொன்ன 1 ஃபாலோட் பை 6 ஐஸ் எல்லாமே லாக் ஆகும். அது ஒரு ரெஃபரன்ஸ்க்கு தான். ஸோ மெயினாக உங்களுக்கு இது ரெண்டு ரொம்ப ஃபேவரபுளாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டு ஐடென்டிஃபை அண்ட் ஒயிட் லிஸ்ட் த லெஜிட்டிமேட் யூஆர்ஐஸ் யூஸிங் த எக்ஸ்க்ளூஷன் ரூல்ஸ். எக்ஸ்க்ளூஷன்னா இன்க்ரிமெண்டல் ஐடி பண்ணிக்கிட்டு ஒரு யூஆர்ஐக்கும் இந்த லாஸ்ட் வேல்யூஸ் அந்த 1 ஃபாலோட் பை 6 zeros 1 2 3 4 அதை அப்படி போட்டுக்கிட்டே போகணும். ஸோ அதுக்கான பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸை நீங்கள் எங்கே ப்ளேஸ் பண்ணணும்? சிடி ஸ்பேஸ் வார்லாக். இது நான் பைத்தான் ஸ்கிரிப்டை வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டேன். கேட் பண்ணி 400.py கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இம்போர்ட் ட்ரீலேருந்து இதை அப்படியே எடுத்து நீங்கள் பாட்டுக்கு உள்ளார பேஸ்ட் பண்ணிக்கலாம். 400.py 400 பிளாக்கிங் கண்டுபிடிக்கிறது இருக்குது, 403.py கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்குது, அப்புறம் ஆல் யூஆர்ஐ பிளாக் பண்ணுறதுக்கும் பைத்தான் ஸ்கிரிப்ட் இருக்குது. எடுத்து உள்ளே போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த வார்லாக் டைரக்டரிக்குள்ளே தான் அந்த 3 பைத்தான் ஸ்கிரிப்ட் இருக்கும். அதை போய்ட்டு இந்த கமாண்டை யூஸ் பண்ணி நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா டெர்மினல்லையே பிரிண்ட் ஆகும். 400 பிளாக் ஆச்சா அந்த யூஆர்ஐ என்ன, 403 பிளாக் ஆச்சா அந்த யூஆர்ஐ என்ன, அதோட ஐடி என்ன, 400னா அந்த 400 காஸ்ட் பண்ண அந்த ரூல் ஐடி என்ன. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஒரு கான்ஃபிகுள்ள மல்டிபிள் ரூல் ஐடிஸ் இருக்கும். அந்த ரூல் ஐடி என்னங்கிறத சொல்லிடும் இந்த பைத்தான் ஸ்கிரிப்ட். நீங்கள் ரொம்ப இது ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை போய் சர்ச் பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் அடித்து நீங்கள் பார்த்துட்டு அந்த ரூல் ஐடி அந்த யூஆர்ஐ செக்ஷனை விட்டு டேரெக்டாக எடுத்து நான் சொன்ன எக்ஸ்க்ளூஷன் ரூலில் இன்க்ரிமெண்டலாக அந்த யூஆர்ஐயில் கொண்டு போய் போட்டுட்டிங்க அப்படின்னா ஜாப் டன். வேணால் இப்போ நேற்று நம்ம பண்ண மாதிரி 403.py மட்டும் நம்ம சிமுலேட் பண்ணி பார்க்கலாம். நேற்று பண்ணோம் இல்லையா கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங், இது அது ரன் பண்ணி பார்த்துட்டா ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இந்த ஃபோல் சிடி ஸ்பேஸ் வார்லாகுக்குள்ளே தான் போடணும். ஸோ அதை மட்டும் மிஸ் பண்ணாமல் இருக்கணும். ஸோ என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து சிடி ஸ்பேஸ் /warlog ஃபைல் vi403.py. ஏன்னா இதில் தான் லாக் இருக்கும். ஃபங்க்ஷன் இன்சர்ட்டு போச்சே, தப்பாக காப்பி ஆயிடுச்சு. ஸோ எப்படி வெளியே வந்து திருப்பியும் போய் க்ரியேட் பண்ணுவோம். ஃபங்க்ஷன் இன்சர்ட் அந்த 403 வார்லாக் டைரக்டரிக்குள்ளே தான் போடுறேன். ஞாபகம் வச்சுங்க, வார்லாக் டைரக்டரிக்குள்ளே போடணும், ரூட்டில் போட்டுறாதீங்க இந்த பைத்தான் ஸ்கிரிப்டை. அப்புறம் chmod +x அந்த வார்லாக்குள்ளே போட்ட அதை வந்து அப்படியே அடிச்சுட்டு பைத்தான் 3 இதை அடித்தோம்னா அதாவே சர்ச் பண்ணிவிட்டு வந்து சொல்லுது பாருங்கள் எந்த ரூல் ஐடியில் எல்லாம் பிளாக் ஆகிருக்குன்னு வருதா. இங்கே பாருங்கள், இந்த ரூல் ஐடியில் 403 ஃபார்பிடன் அடிச்சிருக்கு. அட்டெம்ப்ட் நடந்திருக்கு. எங்கே பாருங்கள், இதெல்லாம் ஒரு ஹேக்கிங் தான். இது ஒன்று. 4 இதையும் போட்டுருவோம், 400ஐயும் போட்டுருவோம். ஏன் அதையும் விடுவோம், நீங்கள் அதையும் போட்டுடலாம். 400.py அந்த ஃபைல், இந்த பைத்தான் ஃபைலையும் உள்ளே போட்டுடலாம். 400 ஏதாவது வந்திருக்கான்னு பார்ப்போம். ஸோ vi 400.py ஃபங்க்ஷன் இன்சர்ட் போயிட்டு இது வந்து 400.py chmod +xல அதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ அங்கே எதுவும் லாக் இல்லை ஆக்சுவலாக. இப்போ அடுத்தது ஆல் யூஆர்ஐ அதையும் போட்டுடலாம். ஸோ அதுக்கான ஃபைல் நேம் என்ன, 403 போட்டோம். ஸோ alluri.py ஃபங்க்ஷன் இன்சர்ட். ஸோ இம்போர்ட்ரியிலிருந்து எடுத்து அந்த இது வரைக்கும் எடுத்தால் போதும் ஆல் யூஆர்ஐக்கு. ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. chmod +x கமாண்டு alluri.py. ஸோ பைத்தான் 3 போட்டு அந்த ஆல் யூஆர்ஐனா எல்லா ரிக்வஸ்ட்டையுமே லாக் பண்ணணும். பாருங்கள் பண்ணியிருக்கா, எல்லா யூஆர்ஐஸும் வந்திருக்கு. பாருங்கள் எத்தனை யூஆர்ஐஸ் உள்ளே வந்திருக்கு. 403 400 அந்த மாதிரிலாம் கிடையாது. வர ரிக்வஸ்ட்டை ஃபுல்லாகவே எடுத்து லாக் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள் எத்தனை வந்திருக்கோ அவ்வளவும் இங்கே வந்து இட் இஸ் ஷோயிங். 400 வேலை செய்யலை, ரீசன் வந்து அதுக்கான ரிக்வஸ்ட் உள்ளே வரல, அதுதான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 403 எடுத்துப்போம். 403ல் ட்ரபிள் ஷூட் பண்ணுற மாதிரி 403 இப்போ பார்த்தீங்கன்னா டெர்மினலில் வருதுல்ல. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ரூல் ஐடி எந்த ரூல் ஐடியில் பிளாக் ஆகுதுங்கிறது வந்துடும். அது வந்துட்டு எந்த யூஆர்ஐன்னு சொல்லிவிடும். ஸோ அந்த யூஆர்ஐயை வந்து கரெக்டாக டபுள் கோட்டுக்குள்ளே இருக்கிறத மட்டும் காப்பி பண்ணிவிட்டு அதை நான் ஒயிட் லிஸ்ட் பண்ணணும்னு நினச்சா, ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், அந்த எக்ஸ்க்ளூஷன் ரூல்ஸ் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன்ல இந்த இடத்துல எக்ஸ்க்ளூஷன் ரூல்ஸ். அந்த எக்ஸ்க்ளூஷன் ரூல்ஸில் இந்த இடத்துல போயிட்டு
அப்படியே அந்த யூஆர்ஐயை நீங்கள் வந்து இப்படி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். பண்ணிட்டு அதுக்கான ரூல் ஐடி அப்படியே இன்க்ரிமெண்ட்டெல்லாம் கீழே போட்டு அடுத்தடுத்துன்னு போயிட்டே இருக்கலாம். சரியா? கண்ட்ரோல் இசட் அடிச்சிடுறேன், அன்டு பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து எக்ஸ்க்ளூஷன் பண்ணணும். ஸோ தட் இஸ் தி ஐடியா. ஸோ 400க்கும் நீங்கள் அதே மாதிரி வந்து அந்த ரூல் ஐடி சொல்லும், அந்த யூஆர்ஐ கொடுக்கும். ஸோ அந்த டபுள் கோட்டுக்குள்ளே இருக்கிறத மட்டும் எடுத்து போட்டு நீங்கள் பாட்டு பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ சிடி ஸ்பேஸ் வார்லாக் அதுக்குள்ளே தான் அந்த 3 பைத்தான் ஸ்கிரிப்டையும் நீங்கள் போடணும். அது பார்த்தாச்சு. இப்போது இந்த வீடியோவில் கடைசி செக்ஷன், அதாவது நம்ம இன்னும் பார்க்கக்கூடியது வந்து அந்த இப்போது ஃபைல் அப்லோட் பண்ணக்கூடிய ஒரு வெப் அப்ளிகேஷன் இருக்குது, இல்லைனா ஒரு ஏபிஐ இருக்குது, அதுக்கு ஒரு ஃபைல் அப்லோட் லிமிட் இருக்குது. அந்த ஃபைல் அப்லோடு லிமிட்டு நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். சரியா? அப்போது இதில் வந்து நான் ஒரு நானோ டாஷ் எல் யூஸ் பண்ணுறேன், விஐ எடிட்டர் யூஸ் பண்ணல. அதில் போயிட்டு நீங்கள் வந்து அந்த லைன் நம்பர் 45, இது பார்த்தீங்கன்னா இந்த 45, 46, அப்புறம் இந்த 321லேருந்து 335 வரைக்கும் இது எல்லாமே லைன் நம்பர் தான். அதனால தான் நானோ டேஷ் எல் போட்டிருக்கேன். நான் விஐ எடிட்டர் யூஸ் பண்ணல. நானோ ஸ்பேஸ் டேஷ் எல் கொடுத்திங்கன்னா அந்த பர்டிகுலர் லைன் நம்பரில் போய் நீங்கள் அந்த லிமிட்டை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால்னுடைய அந்த ஃபைல் அப்லோட் லிமிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி டியூன் பண்ணலாம். ஸோ அதை நீங்கள் தான் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பைட்ஸில் வந்து கேல்குலேட் பண்ணி இந்த வேல்யூவை நீங்கள் டிரைவ் பண்ணணும். ஸோ இது ரெண்டுக்கும் ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாக அந்த மேட்ச் இருந்தால், இது வந்து பார்த்திங்கன்னா 2 GB போட்டிருக்கேன். 1 GBக்கும் இந்த வேல்யூ நீங்கள் பார்த்து போட்டிங்கன்னா இட் வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் அந்த பர்டிகுலர் லைன் நம்பர். ஸோ லைன் நம்பரோடலாம் காப்பி பேஸ்ட் பண்ணிடாதீங்க, ஜஸ்ட்டு வந்து அந்த ஃபைலுடைய லைன் நம்பர் இதை விட்டுடுங்க. நீங்கள் பண்ண வேண்டியது இந்த வேல்யூஸ் தான். சரியா? ஸோ நானோ டேஷ் எல்லுங்கிறதுனால தான் இந்த இடத்துல வந்து லைன் நம்பர் வந்திருக்கு. ஸோ நீங்கள் விஐயும் பண்ணலாம், ஆனால் லைன் நம்பர் தெரியட்டுமேங்கிறதுக்காக நான் பர்பஸாக அங்கே போட்டு வச்சுருக்கேன். அதான் அதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரி, இப்போ அடுத்தது modsecurity.confல அந்த ஃபைல் எக்ஸ்க்ளூஷன், அந்த ஃபைல் சைஸ் லிமிட் டியூனிங் இருக்குது. அதே மாதிரி crsetup.confல நான் ஒரு விஷயம் ஒன்று சொன்னேன். இன்பவுண்ட் த்ரெஷோல்டு, அவுட்பவுண்ட் த்ரெஷோல்டு, அனாமலி டிடெக்ஷன் ஸ்கோர். ஸோ அவுட்பவுண்ட் அனாமலி டிடெக்ஷன் த்ரெஷோல்டு வேல்யூ நான் ஃபைன் வச்சுருக்கேன். அது நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்குனால நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியும் ஃபால்ஸ் பாசிட்டிவ் பிளாக்கிங் எதனால் வருதுன்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த 2 ஐடி 959100 which is meant for outbound anomaly detection, 949110 is meant for inbound anomaly score detection. ஸோ இந்த ஸ்கோர் டிடெக்ஷன் உங்கள் அப்ளிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்ற வேண்டியது இருக்கும். கரெக்டாக ஒரு எஃப்எம் டியூன் பண்ணுற மாதிரி தான். ஸோ இந்த இன்பவுண்டுகளோ அவுட்பவுண்டுகளோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கணும். ஸோ வேறு ஏதாவது ஃபால்ஸ் பாசிட்டிவ் வந்தால் அந்த 403 பைத்தான் 3.403.py ரன் பண்ணிவிட்டு அதில் அதை எடுத்து நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கிறது பெட்டர். தயவுசெய்து இந்த த்ரெஷோல்டு வேல்யூஸை ரொம்ப வந்து கேப் இன்க்ரீஸ் பண்ணிடாதீங்க இன்பவுண்டுக்கும் அவுட்பவுண்டுக்கும். ஸோ நீங்கள் கேப் இன்க்ரீஸ் பண்ண வல்னரபிலிட்டி அதிகம். ஸோ அதெல்லாம் திங்க் பண்ணி தான் ஒரு ரூலை வந்து நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணுறதா இல்லையான்னு டிசைட் பண்ணணும். ஸோ இங்கே ஏன் நானோ டேஷ் எல் கொடுத்தேன்னா அதுக்கு ரீசன் அந்த லைன் நம்பரில் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான். ஸோ crsetup.conf அனாமலி டிடெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நானோ டேஷ் எல் அடித்து இந்த ஃபைல் பார்த்துக்குள்ளே போயிட்டிங்கன்னா இந்த 321 அந்த மாதிரி லைன் நம்பரில் இந்த இதை அப்படியே போட்டுக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது இந்த செக்ஷனில் ஆரம்பித்து இந்த ஐடி, ஃபேஸு, பாஸு, அவ்வளோ தான். இதெல்லாம் லைன் நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டு கிளியராக போட்டுக்குங்க. ஸோ இந்த கண்டென்ட் மட்டும் போட்டால் போதும் வித்தவுட் த லைன் நம்பர்ஸ். அப்புறம் இந்த வேல்யூ வந்து ஒரு வேரியபிள், அது நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் தான் அந்த ஃப்ரேம் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி அதை டிஃபைன் பண்ண வேண்டியது இருக்கும். இது ஃபார் அவுட்பவுண்ட். இன்பவுண்டுக்கும் ஒரு ரூல் இருக்குது. இது வந்து ஆல்ரெடி உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ரூல் ஐடி தான். ஸோ இந்த ரூல் ஐடி வந்து வேரியபிள் இல்லை, உள்ளே இருக்கிற ஒரு அனாமலி டிடெக்ஷன் ரூல் தான் காஸ் பண்ணுது. தயவுசெய்து அதை மாற்றிடாதீங்க. இந்த ரூல் ஐடி வந்து ஸ்டாட்டிக்காக இருக்குன்னா உள்ள ஒரு ரூல் அதை காஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது நீங்கள் பைத்தான் 403.py அடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ரூல் ஐடியை வந்து இங்கே காட்டுது. பாருங்கள், இங்கே காட்டும் பாருங்கள் 9491100. இந்த ஐடி தான் அது. ஸோ அந்த ரூல் ஐடிக்கு நீங்கள் த்ரெஷோல்டு வேரியபிள் ஒன்று தான். ஸோ இந்த மொத்த ரூலுமே நீங்கள் வந்து crsetup.conf ஃபைல் இதுக்குள்ளே போடுறீங்கல்ல, அதில் வேரியபிள் பண்ண வேண்டியது வந்து இந்த 5ம் 60யும் தான் முன்ன பின்னா மாறும். ஸோ இந்த வேரியபிள் வேல்யூவை நீங்கள் எவ்வளோக்கு இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு வல்னரபிலிட்டிஸ் வரும். ஸோ கேர்ஃபுல்லாக கொஞ்சம் நேரமாக யோசித்து பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இந்த த்ரெஷோல்டு வேல்யூவை நீங்கள் செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ தட் இஸ் த அப்டேட். ஒரு வேளை உங்களுக்கு புரியலன்னா திருப்பி இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வாலை உங்களால் எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ண முடியும். ஸோ மெயினாக வந்து இந்த டைரக்டரி, அந்த டைரக்டரிக்குள்ளே லிஸ்ட் பண்ண main.conf இருக்கும். அதில் மெயினாக நீங்கள் பண்ண வேண்டியது இந்த modsecurity.conf ஃபைலில்
ஃபைல் சைஸ் டியூனிங், அப்லோடு ஃபைல் சைஸ் லிமிட் டியூனிங், டவுன்லோட் ஃபைல் லிமிட் டியூனிங் அது பண்ணலாம். அதே இதில் இன்னொரு crsetup.conf ஃபைல்குள்ளே போயிட்டு த்ரெஷோல்டு வேல்யூ செட் பண்ணலாம். 949110959100 அதில் நீங்கள் த்ரெஷோல்டு இப்போ இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் செட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்து பண்ணணும். ஹையர் த வேல்யூஸ் போக போக வல்னரபிலிட்டி அதிகம். ஸோ திங்க் பண்ணி பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபால்ஸ் பாசிட்டிவ் வந்தால் அதை பேசாமல் வந்து அந்த எக்ஸ்க்ளூஷன் ரூல் ஃபைலில் போய்ட்டு நான் சொன்ன மாதிரி இன்க்ரிமெண்டல் வேல எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, நீங்கள் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் கஸ்டம் பிளாக் ரூலில் நான் சொன்ன அந்த பிளாக்கிங் கஸ்டம் ரூல் ஐடி சொல்லுங்க இல்லையா, அதாவது டிக்ரிமெண்டல் பிளாக்கிங் அப்படியே ஒரு ரூலாக பார்த்து இந்த ரூல் ஐடியெல்லாம் செக் பண்ணி இதை வந்து அப்படியே எடுத்து போட்டுட்டு இந்த ரூல் ஐடியை மட்டும் கொஞ்சம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி அதை கரெக்டாக அந்த ரூல் ஐடியை மென்ஷன் பண்ணி போட்டுருங்க. அப்போ தான் கரெக்டாக ஆகும், ஒர்க் ஆகும். சரியா? ஸோ இந்த பிளாக்கிங் ரூல்ஸ் ஆஸ் இட் இஸ் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுடைய வல்னரபிலிட்டி எக்ஸ்போஷரை கம்மி பண்ணும் ஹேக்கர்ஸ்க்கு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாக் ஆல் ரிக்வஸ்ட் பற்றி பேசிட்டோம். எக்ஸ்க்ளூஷன் ரூல்ஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லியாச்சு. அந்த ஐடி எப்படி இன்க்ரிமெண்டலாக போகணும், எக்ஸ்க்ளூஷன் பிளாக்கிங்க்கு டிக்ரிமெண்டலாக போகணும். எரர் கோட்ஸ் பற்றி பேசணும், 400, 403 and I. அதோட பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸை நீங்கள் வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்ளிகேஷன்ஸ் நிறைய இன்டெகிரேட் எக்கச்சக்கமாக ஒரு 100 அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் சர்வசாதாரணமாக இன்டெகிரேட் ஆகும் இந்த செக்யூர் வெப் கேட்வேல. அப்போ வந்து எந்த யூஆர்ஐயை நீங்கள் வைட் லிஸ்ட் பண்ண பிளாக் லிஸ்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸுடைய சப்போர்ட் வேணும். அது இல்லாமல் உங்களால் மேனேஜ் பண்ண முடியாது. ஏன்னா வார்லாக் மாட் செக்யூரிட்டி.லாக் ரொம்ப ஜங்க் டேட்டாவை யூஸ் பண்ணும். அதில் சர்ச் பண்ணுறது ஈஸி இல்லை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் லிமிட் கண்ட்ரோல். Nano-shell வந்து இட் இஸ் ஜஸ்ட் டெல்லிங் யூ த லைன் நம்பர்ஸ் வேர் யூ நீட் டு எக்ஸாக்ட்லி யூஸ் தட் ரூல். அதே மாதிரி தான் crsetup.conf ஃபைலில் இன்பவுண்ட் அனாமலி ஸ்கோர், அவுட்பவுண்ட் அனாமலி ஸ்க்ரோல் டிடெக்ஷனுக்கு யூஸ் பண்ண வேண்டிய லைன் நம்பர்ஸ் தான். அந்த லைன் நம்பர் இல்லாமல் மற்ற ரூலை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த த்ரெஷோல்டு வேல்யூவை வேரியபிளாக வச்சுக்கிட்டு நீங்கள் தான் அந்த டிசிஷன் எடுக்கணும். நான் கொடுத்தது அப்படியே போட்டுறாதீங்க. தட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஃப்ரேம் ஒர்க் தட் யூ ஹேவ் டு அனலைஸ். ஓகே, ஸோ அதுதான் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அப்டேட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.